அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாம் நமக்கு கட்டமைத்து தந்த ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அத்தனையும் அந்த கட்டமைப்புக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நாம் காணுகின்ற அத்தனை செய்திகளும் அறிவியல் ரீதியாகவும், உளப்பூர்வமாகவும், பகுத்தறிவினுடைய அடிப்படையிலும் எங்கு இருந்து மனிதன் சிந்தித்தாலும் அதனுடைய விடை ஒற்றை நூலிலே ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் வந்து அமையும். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல செய்திகளை நினைவுபடுத்துவதுண்டு. அதில் குறிப்பாக நாம் ஒழு செய்கிறோம் அல்லவா? ஒழு செய்யும் பொழுது மசஹ் செய்தல், பிடருக்கு மசஹ் செய்தலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய அறிவியல் நுட்பத்தோடும் உடலில் உள்ள ஆரோக்கியத்தையும் அது நமக்கு தருகிறது என்பதனை ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாமா துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நூலிலே பதிவிடுவார்கள். அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் நடந்த ஒரு உரையாடல். உலகத்திலேயே புத்தி பேதலிச்ச பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு உட்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில். அந்த நகரத்தில் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அந்த டாக்டர்ஸ், இந்த பைத்தியத்திற்கு, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு என்பதனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர் கடந்து செல்கிறார். ஒரு பள்ளி வாசலை கடந்து செல்கிறார். அங்கு ஒரு முஃமின் ஒழு செய்துவிட்டு, பிடரியில் மசக் செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி உள்ளே செல்லுகிறார். சென்று விட்டு மீண்டும் வரக்கூடிய வழியில் அந்த நபரை பார்த்து அந்த விஞ்ஞானி கேட்கிறார், நீங்கள் இப்பொழுது உள்ளே சென்று வந்தீர்களே தொழுகைக்காக வேண்டி, எதற்காக வேண்டி கழுத்தின் பின்புறம் தண்ணீரை கொண்டு தடவுகிறது? எங்கள் நபி சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம். எங்கள் நபி சொன்னார்கள், அதனை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதாக சொன்னார். நீங்கள் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய இந்த நடைமுறையில் நாங்கள் கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து மனிதன் எதன் மூலமாக புத்தி வேதலிக்கிறான், பைத்தியக்காரனாக மாறிவிடுகிறான் என்பதற்கு உண்டான ரிசர்ச் முடிவினுடைய ஆய்விலே சொல்லப்பட்டது. மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு ஒன்று பிடரியில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை அதை ஈரப்பதத்தோடு வைத்திருந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்பு அந்த ஈரத்தின் மூலமாக சரீரமாக இருக்கும், சரிசமமாக அதனுடைய இயக்கம் இருந்து கொண்டு இருக்கும். அதனுடைய இயக்கம் குறைவதனால் மனிதன் என்ன செய்கிறான்? மன வளர்ச்சி குன்றியவனாக பைத்தியம் பிடிச்ச நிலையில் அலைந்து கொண்டிருக்கிறான். இதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உண்டான முடிவை நாம் அதை பார்த்தோம். ஆனால் நீங்கள் சர்வ சாதாரணமாக இதனை ஒவ்வொரு நாளைக்கும் 5 முறைக்கு மேலாக செய்கிறீர்கள் என்பதாக ஒரு விளக்கம் தருகிறார் அந்த முஃமினுக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு செயல்பாடுமே, இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுமே மனிதனுடைய அறிவுக்கும், மனிதனுடைய மன அமைதிக்கும், கொள்கை கோட்பாடுடைய விஷயத்திலும் சரி சரிசமமாக சிந்தித்து உணர்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக இது பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக குர்ஆனிலே வசனத்தில் கூட ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறார். அதனாலே நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய
சிந்தனைக்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.